13வது ஸ்லோகம் பார்க்குறோம். பவாய நாசாய ச கர்ம கர்த்தும் சோகாய மோகாய சதா பயாய சுகாய துக்காய ச தேகயோகம் அவ்யக்ததிஷ்டம் ஜனதா அங்க தத்தே. பவாய நாசாய ச கர்ம கர்த்தும் சோகாய மோகாய சதா பயாய சுகாய துக்காய ச தேகயோகமவ்யக்ததிஷ்டம் ஜனதாங்க தத்தே. ஜனனம் மரணம் கர்மம் சோகம் மோகம் பயம் சுகம் துக்கம் இதெல்லாம் எப்பவும் உயிரினங்கள் அனுபவிக்கிறது. அவ்யக்த ரூபியாயிருக்கிற அந்த அத்வைத ரூபத்தில் இருக்கிற பரம்பொருளோடு இச்சைக்கு அனுசிருதமாயிட்டாக்கும். பரம்பொருள் நிச்சயிக்கிறார், எல்லாம் நடக்கிறது. அங்கா சிரேஷ்டனான பிரியவிரதா, எனக்கு ரொம்ப பிரியம் இருக்கிறவனே. பவாயா சிருஷ்டி பண்றதுக்காயிட்டும், நாசாயா சிருஷ்டிச்சதையெல்லாம் இல்லாம பண்றதுக்காயிட்டும், அதானது ஜனன மரணங்களுக்காயிட்டு, கர்மா பிரவൃத்திகளை கர்த்தும் செய்யறதுக்காயிட்டும், துவைத பாவங்களா இருக்கிற சோகாயா சங்கடங்கள் அனுபவிக்கிறதுக்கும், மோகாயா நசிக்கக்கூடிய இந்த பிரகிருதி விஷயங்களில் அட்டாச்மெண்ட் உண்டாகிறதுக்காயிட்டும், சதா பயாயா எப்பவும் பயந்து வரைக்கிறதுக்காயிட்டும். மரண பயம் அப்படிங்கிறது எப்பவும் உண்டாகுமே. சுகாயா சுகிச்சு ஜீவிக்கிறதுக்காயிட்டும், துக்காயா சங்கடங்கள் எல்லாம் சகிச்சு வாழறதுக்காயிட்டும், அவ்யக்ததிஷ்டம் நிர்குண நிராகார സ്വരൂപനാன പരമ്പൊരുളോട് തീരുമാനം, அந்த தீர்மானம் காரணமாயிட்டாக்கும் இதெல்லாம் உண்டாகிறது. தேகயோகம் நம்ம சரீரம் ஸ்வீகரிச்சு இந்த பிரபஞ்சத்துல வாழறோம் அப்படின்னு அதுக்கு காரணம் பரம்பொருளோடு நிச்சயமாக்கும். எல்லாம் பரம்பொருளோடு நிச்சய பிரகாரமாக்கும் நடக்கிறது. ஜனதா எல்லா உயிரினங்களும், ஜனிச்ச உயிரினங்கள் அத்தனையும், சரீரம் സ്വീകരിച്ചിരിக்கிற அத்தனை ஜீவன்களும் தத்தே பகவத் நிச்சயத்தை அக்செப்ட் பண்ணத்தான் வேணும். நாடக மேடையில இருக்கிற நடர்கள் டைரக்டரோடு சொல்படி அபிநயிக்கிற மாதிரி பிரகிருதி அப்படிங்கிற நாடக மேடையில நம்ம அத்தனை பேரும் பகவான் பரம்பொருளோடு ஆജ്ഞை அனுசரித்து நடிச்சுதான் ஆகணும். நமக்கு பிரியமில்லாத விஷயங்கள் கூடியும் நம்ம செய்யத்தான் வேண்டி வருது. சில சமயத்துல நம்மளை கண்ட்ரோல் பண்றது பரம்பொருளாக்கும். ஜென்ம ஜென்மாந்தரங்களா இருக்கிற புண்ணிய பாப கர்ம பந்தத்தாலேயாக்கும். புண்ணிய கர்மங்களும் பாப கர்மங்களும் செய்யறதுக்காயிட்டு உயிரினங்களுக்கு சரீரம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ பிரியவிரதா. ஜீவாத்மா ஸ்வீகரிச்ச சரீரத்தால புண்ணியபாவ பிரவൃத்திகள் ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு தொடர்றது. புண்ணியவும் பாபமும் நில் பேலன்ஸ் ஆகிற டைமில் ஜீவாத்மா பரமாத்மாவில் லயிக்கும். அத்வைத பாவமாயிட்டு தீரும்.
துவைத பாவத்துல மட்டும்தான் இந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது உள்ளது. சுகம், துக்கம், வலி, மான, அவமானங்கள் இதெல்லாம் இந்த துவைத பாவமாயிருக்கிற பிரகிருதியில மட்டும்தான் உள்ளது. பரமாத்மா அத்வைத பாவ ஸ்வரூபனாக்கும். பரமாத்மாவில ஜீவாத்மா லயிக்கிற வரைக்கும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் தொடரும். ஆறு எப்போ ஏது யோனியில ஜனிக்கணும் அப்படிங்கிறதும் ஏதெல்லாம் பிரவൃத்திகள் செய்யணும் அப்படின்னு நிச்சயிக்கிறது പരമാത്മാവാക്കും. ജനിച്ച എല്ലാവരും സുഖിച്ചിൻ്റെ വാഴறது கிடையாது. ജനിച്ച എല്ലാവരും ദുഃഖിച്ചിൻ്റെ വാഴறதுം கிடையாது. ആരെല്ലാം എപ്പെല്ലാം സുഖം അനുഭവിക്കണം, ആരെല്ലാം എപ്പെല്ലാം ദുഃഖം അനുഭവിക്കണം, ആരെല്ലാം എപ്പെല്ലാം അവമാനങ്ങൾ അനുഭവിക്കണം, ആരെല്ലാം എപ്പെല്ലാം എന്നെല്ലാം അനുഭവിക്കണം அப்படிங்கிறது நிச்சயிக்கிறது பரமாத்மாவாக்கும். அவ்யக்தனான அந்த பரமாத்மாவோடு திஷ்டம் நிச்சயத்தை மாற்றிமறிக்கிறதுக்கு எந்த ஒரு சக்திக்கும் திராணி இல்லை. விதியை மாற்றிமறிக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் சாதிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ பிரியவிரதா அப்படின்னு பிரம்மதேவன் உபதேசிக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். 14வது ஸ்லோகம் பார்க்கிறோம். யது வாஜி தந்த்யாம் குண கர்ம தாமபிஹி சுதுஸ்தரைஹி வல்சா வயம் சுயோஜிதாஹ சர்வே வஹாமஹா பலிம் ஈஸ்வராய ப்ரோதா நசீவ திபதே சதுஷ்பதஹ. யத்வாஜிதந்த்யாம் குணகர்மதாமபி சுதுஸ்தரைர்வல்சவயம் சுயோஜிதா சர்வே வஹாமோ பலிமீஸ்வராய ப்ரோதானசீவ திபதே சதுஷ்பத. சர்வ ஜீவஜாலங்களும் பகவானோடு பிரேரணைக்கு தகுந்த மாதிரி குணகர்மங்களால கெட்டி போடப்பட்டவாளாயிட்டு மாடுகள மாதிரி ஈஸ்வரனுக்காயிட்டு பிரவர்த்திக்கிறா. 4 கால் இருக்கிற நாற்காலிகள மாதிரி ஈஸ்வரனுக்காயிட்டு பிரவர்த்திக்கிறா. மூக்குல கயற போட்டு மாடுகளை நம்மளோடு சொல்படிக்கு நிப்பாட்டுற மாதிரி பிரம்மாவான நான் உள்பட பரம்பொருள் எல்லாரையும் மூக்குல கயற போட்டு அந்த பரம்பொருளோட கண்ட்ரோல்ல வச்சுருக்கார் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ பிரியவிரதா. வல்சா குழந்தே. நாரத மகர்ஷிட்டேந்து பகவத் ஞானம் உனக்கு கிடைச்சிருக்கு. இருந்தா கொடியும் ஒரு சில விஷயங்களில உனக்கு ஞானம் இல்லை, குழந்தை மாதிரி ஆக்கும். நீ அதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு வேண்டிட்டாக்கும் சத்தியலோகத்திலேருந்து நான் இதா பூலோகத்துக்கு உன்னோடு முன்னால வந்து பிரத்யட்சமாயிட்டு அவதரிச்சிருக்கேன். எது பரம்பொருளோடு வாஜி தந்தியாம் வாக்கு அப்படிங்கிற கம்பியால கயரால வேத வாக்குகளால இந்த உலகத்துல எல்லாரையும் பரம்பொருள் வேதஸ்வரூபனான பரம்பொருள் கண்ட்ரோல் பண்றார். வேத வாக்குகள் அப்படிங்கிறது நம்மளை கெட்டி போடுற கயராக்கும். சுதுஸ்தரைஹி ரொம்ப ரொம்ப
அதிகடினமாக்கும் அந்த பந்தனம் அப்படிங்கிறது. குண கர்ம தாமபிகி, தாமம் சொன்னா கயறு, திரிகுணங்களும் கர்மங்களுமான கயறுகளால சுயோஜிதாக ரொம்ப திருடமாயிட்டு நம்மளையெல்லாம் கெட்டி போட்டிருக்கார் பரம்பொருள். வயம் பிரம்மாவான நான் உள்பட சர்வே எல்லாரும் நசி மூக்குல புரோதாக தொலை போடப்பட்டு அதுல கயற போட்டு பகவானால கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்கோம். சதுஷ்பதா 4 கால் இருக்கிற மிருகங்களால, தீபதே இவா 2 கால் இருக்கிற மனுஷாளுக்காயிட்டு அப்படிங்கிற மாதிரி, ஈஸ்வரஹா பரம்பொருளுக்காயிட்டு நாங்கள் எல்லாரும் பலிம் வகாமா பிரவൃத்திகளை செய்யறோம். நாங்களெல்லாம் எங்களோட டியூட்டிய கடவுளுக்காயிட்டு செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் அத்தனை பேரும் எங்களோட வர்ணாசிரம தர்மத்தை பண்ணிட்டு இருக்கோம். 4 காலுகள் இருக்கிற மிருகங்கள் 2 காலுகள் இருக்கிற மனுஷாளுக்காயிட்டு பிரவர்த்திக்கிற மாதிரி நாங்கள் எல்லாரும் 4 காலில இருக்கிற மிருகங்களை மாதிரி, மூக்கு கயறால பந்திக்கப்பட்ட மிருகங்களை மாதிரி பகவல் ஆജ്ഞையால இருக்கிற அந்த பிரவൃத்திகளை எல்லாம் செய்யத்தான் செய்யறோம். பகவானோடு ஆజ్ஞையால சூரிய தேவன் உதிக்கிறார், அஸ்தமிக்கிறார். பகவானோடு ஆజ్ஞையால நான் சிருஷ்டி பண்றேன். பகவானோடு ஆజ్ஞையால ஸ்ரீருத்ரன் சிருஷ்டிச்ச எல்லாத்தையுமே அழிக்கிறார். அதே மாதிரி பகவானோடு ஆజ్ఞையால வருணதேவன் மழை வர்ஷிக்கிறார். பகவானோடு ஆజ్ఞையால சமுத்திரங்கள் ஒழுகிறது. இப்படி எல்லாம் பகவானோடு ஆజ్ఞைப்படி நடக்கிறது. ஒரு புல்கொடி கொடியும் பகவானோடு ஆజ్ஞை இல்லைன்னா அசையாது. நான் என்னோடது இப்படிங்கிற நினைப்பில்லாதக்கு, அகம்பாவம் இல்லாதக்கு எல்லா பிரவൃத்திகளும் பகவானுக்காயிட்டு நாங்கள் செய்யத்தான் செய்யறோம். மனசா வாஜா கர்மனா கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு நாங்கள் தேவர்கள் அத்தனை பேரும் பிரவர்த்திக்கிறோம். இத தெரிஞ்சுக்கோ பிரியவிரதகுமாரா. அனுசரணையோடு கூடிட்டு வாழறதுக்கு படி. அப்பா சொன்னதுக்கு தகுந்த மாதிரி பிரவர்த்திக்கலை அப்படின்னாக்கா அது பகவானை இன்சல்ட் பண்றதுக்கு துல்லியமாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. பிரதிபலம் இச்சிக்காதக்கு வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது ஆரானாலும் அனுஷ்டிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறத பிரம்மதேவன் இங்க உறுதிப்படுத்துறார். 15வது ஸ்லோகம். ஈஷ அபிசிருஷ்டம் ஹி அவருண்மஹே அங்க துக்கம் சுகம் வா குண கர்ம சங்காத் ஆஸ்தாய தது தது யது அயுக்தஹ நாதஹ சச்சுஷ்மதாந்தா சச்சுஷ்மத அந்தா இவ நியமானாஹ. ஈஷாபிஸ்ருஷ்டம் ஹ்யவருண்மஹேங்க துக்கம் சுகம் வா குணகர்ம சங்காத் ஆஸ்தாய தத்தத்யதயுக்தநாதா சச்சுஷ்மதாந்தா இவ நியமானாஹ. பரம்பொருளான ஈஸ்வரன் நம்மளோடு குண கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் செய்ய சொல்றார். நம்ம
அவர் சொன்னதை செய்யறோம். நம்ம செய்யற கர்மங்களோட கர்மபலனை நம்ம அனுபவிக்கிறோம். கண்ணு இருக்கிற ஒருவன் எப்படியாக்குமோ கண்ணில்லாத ஒருத்தனை கைய பிடிச்சு வழி நடத்துறான். அதே மாதிரி பகவான் பரபிரம்மம் எல்லா உயிரினங்களையும் நேர்வழிக்கு கொண்டு செல்லறார். அங்கா சிரேஷ்டனான பிரியவரதா குழந்தை, என்னோட பேர குழந்தை பிரம்மா பிரியவரதனை கூப்பிடுறது யாக்கும் பார்த்தோம். அங்கா ஈஷா பரம்பொருளினால அபிசிருஷ்டம், இந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டிக்கப்பட்டதாயிட்டு இருக்கிறத பரம்பொருள் தந்த எல்லாத்தையும் அவரும் மகே நான் உட்பட எல்லாரும் எந்த ஒரு தர்க்கமும் பண்ணாதக்கு அக்செப்ட் செஞ்சுட்டுதான் இருக்கும். குணகர்ம சங்காது ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு தொடர குணகர்ம சங்கத்தாலேயாக்கும், அதானது வாசனா குணத்தாலேயாக்கும். துக்கம் சுகம் வா, துக்கமானாலும் சுகமானாலும் நமக்கு பரம்பொருள் தரார். நெல்லு விதைச்சானா நெல் செடிதான் உண்டாகும். மாமர கொட்டைய குழிச்சு போட்டானா மாமரம்தான் உண்டாகும். மாமர கொட்டையிலேருந்து ஒருபோதும் வேற எந்த ஒரு விருட்சமும் முளைக்காது. ஆலமரம் விதைய விதைச்சானாக்கா அதுலேருந்து ஆலமர செடிதான் உண்டாகுமே தவிர மாமரம் முளைக்காது. நம்மள்தான் നമ്മൾ என்ன ஆகணும் அப்படின்னு நம்மளோட கர்மங்கள் வழியாவாக்கும் இதெல்லாம் தீர்மானம் பண்றது. சுகமானாலும் துக்கமானாலும் അതിനോട് പ്രവൃത്തികളെ ചെയ്യறது നമ്മളാക്കും. நல்ல പ്രവൃത്തി செஞ்சானா சுகம் அனுபவிக்கலாம், கெடுதலான பிரவൃத்திகளை செஞ்சானாக்கா துக்கம் அனுபவிக்கலாம். നമുക്ക് നാമേ മിത്രവുമാകലാം, നമുക്ക് നാമേ ശത്രുവുമാകലാം. നമ്മളോട് ഗുണകർമ്മങ്ങൾക്ക് തകുந்த மாதிரி ஆயிட்டு நமக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கிறது. இதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்மள்தான். உறுதியாக்கும் இது. சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம் இப்படி இருக்கிற குணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகதுக்கங்களை அனுபவிக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி கர்மங்களை செய்யறோம். பகவத் நிச்சய பிரகாரமாக்கும் நம்மளோட தசாபுக்தி காலகட்டங்களில மாறி மாறி பலதையும் அனுபவிக்கிறோம். சில காலகட்டங்களில தாங்க முடியாத வலி அனுபவிக்கிறோம். சில காலகட்டங்களில பலவிதமான அவமானங்களை அனுபவிக்கிறோம். சில காலகட்டங்களில சுகம் நன்னா அனுபவிக்கிறோம். சில சமயத்திலையுண்டே துக்கம் தாங்க முடியாம அனுபவிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது நம்மளோட கர்மங்களாக்கும். நாதகா எல்லாரோடும் நாதனான எல்லாம் கண்ட்ரோல் பண்ற பரம்பொருள். எது அயுக்தா என்னத்தையாக்குமோ கூட்டி சேர்க்கிறார். தது தது அப்படி கூட்டி சேர்க்கிறதான அதையெல்லாம் ததுனா அது, தது தது அப்படின்னா அத அஸ்தாயா நிலநிப்பாட்டிண்டு ரிசீவ் பண்ணிண்டு. சச்சுஷதா சச்சுஷுதஹா அப்படின்னா கண்கள் இருக்கிறவனால, சச்சுஷ்மதஹா கண்கள் இருக்கிறவனால, நியமானாக வழி நடத்தப்படுற, கைபிடிச்சு நடத்தப்படுற, வழிகாட்டி கொடுக்கிற கண்கள் இருக்கிறவன மாதிரி கண்ணில்லாதவனுக்கு அந்தஹா இவா கண்ணில்லாதவனுக்கு சச்சுஷ்மதஹா கண்கள் இருக்கிறவன் நியமானாக வழி நடத்துற மாதிரி,
கண்ணில்லாத ஒருத்தனை கண்கள் இருக்கிறவன் வழி நடத்துற மாதிரி பரம்பொருள் சர்வ உயிரினங்களையும் வழி நடத்துறார். கண்ணு காண முடியாதவா கண்ணு காணறவாளால வழி நடத்தப்படுற மாதிரி பகவான் சர்வ உயிரினங்களையும் வழி நடத்துறார். பகவானோடு சொல்படிக்காக்கும் നമ്മളോട് ജീവിത യാത്ര நம்மளோட சொந்தம் ஆഗ്രഹப்படி ஒன்றும் செய்யறதுக்கு நமக்கு சாதிக்காது அப்படிங்கிறத நன்னா திருடமாயிட்டு தெரிஞ்சுக்கோ. என்னோட பேரக்குழந்தையான பிரியவ்ரதா இதெல்லாம் நீ நன்னா தெரிஞ்சுக்கத்தான் வேணாம். பகவானோடு இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம நடந்தானாக்கா அதனால நம்ம படுகுழியில விழமாட்டோம். பகவானாக்கும் நம்மளை வழி நடத்துறது பயந்துக்க கூடாது. அபயஹஸ்தங்களாக்கும் பகவான் காட்டித்தரார். அதனால பகவான் சொல்லறபடி நடக்கத்தான் வேணும். ஈஷா அபிசிருஷ்டம் ஹி அவருண்மஹே அங்க துக்கம் சுகம் வா குண கர்ம சங்காத் ஆஸ்தாய தது தது யது அயுங்தஹ நாதஹ சச்சுஷ்மதஹ அந்தா இவ நியமானாஹ. ஈஷாபிஸ்ருஷ்டம் ஹ்யவருண்மஹேங்க துக்கம் சுகம் வா குணகர்ம சங்காத் ஆஸ்தாய தத்தத் யதயுங்தநாதா சச்சுஷ்மதாந்தா இவ நியமானா. 16வது ஸ்லோகம். முக்தஹ அபி தாவது பிப்ரியாத் ஸ்வதேஹம் ஆரப்தம் அஸ்னன் அபிமானசூன்யஹ யதா அனுபூதம் பிரதியாதநித்ரஹ கிம்து அன்யதேஹாய குணான் ந விருங்க்தே. முக்தோபி தாவத் பிப்ரியாத் ஸ்வதேஹமாரப்தமஸ்னன் அபிமானசூன்யம் யதானுபூதம் பிரதியாதநித்ர கிம் த்வன்யதேஹாய குணான் ந விருங்க்தே. ജീവൻ മുക്തനായിട്ട് ഇരുന്നാ കൊടിയും പ്രാരാബ്ധ കർമ്മങ്ങളെ അനുഭവിച്ചുണ്ട് വാഴ വേണ്ടി വരത്. அப்படியாக்குமானா அது சொப்பனத்தை நினைச்சு பார்க்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் உள்ளது. ஜீவன் முக்தனாயிட்டு തീർந்தவனுக்கு கர்மங்களொന്നും புனர்ஜன்மத்துக்கு காரணமாயிட்டு தீராது. முக்தஹா அபி ஜீவன் முக்தனாயிட்டு തീർந்தா கூடியும் அபிமான சூன்யஹா நான் என்னோடது இப்படி இருக்கிற பாவம் இல்லாதக்கி ஆரப்தம் பிராரப்த கர்மங்களை அஸ்னன் அனுபவிச்சுண்டு സ്വദേഹം സ്വന്തം ശരീരം தாவது பிராரப்தம் எப்ப தீருமோ அதுவரைக்கும் பிப்ரியாது സംരക്ഷിച്ചുണ്ട് ജീവിക്കണം. அப்போது அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சொப்பன தர்சனத்தை சம்பந்திச்சு நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். தூக்கத்துல சொப்பனம் பார்த்து தூக்கம் முழிச்சானா நம்ம கண்டது சொப்பனமாக்குமே அப்படின்னு தோணுற மாதிரி தான் இருக்கும் அந்த வாழ்க்கை. பிரதியாத நித்ரஹா தூக்கத்திலேந்து
എந்திരുന്ന് വന്നവനായിട്ട് തൂങ്ങി എந்திരുന്നവനായിട്ട് അനുഭൂതം ഇവ സ്വപ്നത്തിലെ പല പല വിഷയങ്ങൾ അനുഭവിച്ച മാതിരി സുഖം, ദുഃഖം, ഭയം, ടെൻഷൻ இதெல்லாம் அனுபவிச்சவான் மாதிரி அப்போது அந்த ஜீவன் முக்தனுக்கு இந்த உலகம் காணப்படும். அவ்வளவுதான் உள்ளது. கிந்து ஜீவன் முக்தனாய் தீர்ந்தவனுக்காகட்டும் അന്യദേഹായ മറുപടിയും വേറെ ശരീരങ്ങൾ എടുത്തിട്ട് മറുപടിയും പുനർജനിച്ച് ഗുണാൻ നവൃന്തേ ഗുണങ്ങളെ സ്വീകരിക്ക വേണ്ടി വരതില്ലേ. ജീവൻ മുക്തനായി തീരവനുക്ക് அந்த ஜீவன் முக்தன் செய்யற கர்மங்கள் ஒண்ணுமே புனர்ஜென்மத்துக்கு காரணமாயிட்டு தீரறதில்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ. 17வது ஸ்லோகம். பயம் பிரமத்தஸ்ய வனேஷு அபி ஸ்யாத் யதஹ சஹ ஆஸ்தே சஹ ஷட் சபத்னஹ जितेन्द्रियस्य आत्मरदेहे बुधस्य गृहाश्रमः किम्नु करोति अवद्यम्. भयं प्रमत्तस्य वनेष्वपि स्याद् यदः स आस्ते सह षट्सपत्न जितेन्द्रियस्यात्मरदेर्बुधस्य गृहाश्रम किं नु करोत्यवद्यम्. இந்திரிய ஜெயம் ഉണ്ടാകാதவனுக்கு വനത്തില പോയി வாழ்ந்தாலும் മനസ്സും பஞ்சேந்திரியங்களும் சேர்ந்து இருக்கிற 6 சத்துருக்களிலிருந்து பயம் அப்படிங்கிறது உண்டாகத்தான் செய்யறது. ஆனா ஜிதேந்திரியனாயிட்டு இந்திரியங்களை ஜெயிச்சு மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரம டியூட்டியை அனுஷ்டிச்சு ஆத்மாவில சேர்ந்து லயிச்சுண்டு இருக்கிறவனுக்கு ஒரு தோஷமும் இந்த பஞ்சேந்திரியங்களும் மனசும் பண்றதில்லை. ஈஸ்வர அனுகிரகம் அதே மாதிரி இந்திரிய நியந்திரணம், மனோநியந்திரணம் இதெல்லாம் உண்டானா மட்டும் போரும் முக்தனாகலாம். பிரமத்தஸ்யா இந்திரிய நியந்திரணம் இல்லாதவனுக்கு வனேஷு அபி வனத்தில போய் வாழ்ந்தாலும் பயம் சியாது பயம் அப்படிங்கிறது உண்டாகத்தான் செய்யும். பஞ்சேந்திரியங்களும் மனசும் சேர்ந்த 6 சத்துருக்களிலிருந்து பயம் அப்படிங்கிறது சியாது உண்டாகும். யதஹா காரணம் என்ன அப்படின்னாக்கா சஹ அந்த வனத்தில போய் வாழறவன் சஹ ஷட் சபத்னஹா ஷட் சொன்னா 6 சபத்னஹா அப்படின்னா சத்ருக்கள். சஹ ஷட் சபத்னஹா 6 சத்ருக்களோடு கூடி அடக்கும் அவன் அங்க இருக்கான் அந்த வனத்துல. அந்த வனத்துல ஆஸ்தே அவன் இருக்கான். மனசும் பஞ்சேந்திரியங்களும் சேர்ந்த அவஸ்தையிலேயாக்கும் அவன் அந்த வனத்துல இருக்கான். மனசையும் பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி நிறுத்துறதுக்கு சாதிக்கலை அப்படின்னாக்கா இந்த மனசாலையும் பஞ்சேந்திரியங்களாலையும் பல பல துன்பங்கள் அனுபவிക്കേണ്ടി வரத்தான் செய்யும். ஜிதேந்திரியஸ்யா இந்திரியங்களை ஜெயிச்ச பிரமத்தனல்லாதவன், இந்திரிய கண்ட்ரோல் இருக்கிறவன், ஆத்மரதேகே ஆத்மாராமனாயிட்டு ஆனந்தம் அனுபவிக்கிறவன், புதஸ்யா
அப்படி இருக்கிற ஞானிக்கு அஜ்ஞானமில்லாத அவஸ்தையில இருக்கிறவனுக்கு பிரகிருதி விஷயங்களில தால்பரியமில்லாத அவஸ்தையில இருக்கிறவனுக்கு பரம்பொருளில மனசு லயிச்சுண்டிருக்கிற ஒருத்தனுக்கு கிரகாசிரமஹா குடும்பத்துல ஜீவிக்கிறது அப்படிங்கிறது அவத்தியம் தோஷமாயிட்டு கிம்னு கரோதி பவிக்கிறது எப்படி, அவனுக்கு தோஷமாயிட்டு இதெல்லாம் பவிக்கிறது எப்படியாக்கும்? அதனால அவனுக்கு கிரகஸ்தாசிரமம் தோஷத்தை உண்டாக்காது.